எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மதுராத்தி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு கொடுத்த மைதிலி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்கே எடுத்ததுக்கப்புறம் நடிகனாக எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோவமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ, சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் இந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர், இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சுருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்களில் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறீங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட, இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர். ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துகிட்ருக்கோம், எங்கே இவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க்கு மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு. அது எனக்கு ஏன்னே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தில் நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறேன், காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போகிறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷாட்டு சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனருக்கு பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கம் கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறேன் தான் இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி,
எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை இல்லை ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிரும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே இருக்கும், சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லிக் கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டார். அந்தளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ என்னை முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் என்ன விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது கண்ணை மூடி கேட்குறப்போ. எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்கிறேன் நான், படம் வந்துட்டு நல்லா இல்லை அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து, ஒரு சின்ன புன்சிரிப்போடு நகர்ந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிருந்தேன். வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல்லு ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. Of course, எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் தோக்கலையா?
இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், வியாக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீ கணேஷ் சார், வித்யூஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நான் இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின் தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட்டிங். அப்புறம் சுரேன் எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யார் கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, ரிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க மக்களை. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெல்லி சிஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. ரிஷி வந்து
நான் இப்போது டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். September 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் ஒரு சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட் அ பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் September 25th என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முத ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் ஏன்னா என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் August 21st ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்போ அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும். இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது. இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது
அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது அவன் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்யூன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவன் பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி அடுத்த வாரம் வந்து சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொத்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டிடன்ட் லுக் லைக் அ வெரி like a first timer பண்ணுற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐம் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் ரிஷி சூப்பர்ரா.